தாய்லாந்தில பழங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதிலேயும் குறிப்பா கொய்யா பழம். நம்ம இன்னைக்கு பாருங்க, இந்த கொய்யா பழம் ரொம்ப ஸ்பெஷலு. அதில நம்ம வெட்டி பார்க்க போறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பாருங்க எப்படி ஆச்சரியமா இருக்குதுல்ல. ஒரே கொய்யா பழம் தான். ஆனா 2 நிறத்தில இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஃபராங் சைடேங்ன்னு சொல்லுவாங்க. ஃபராங் சைடேங் தாய்லாந்தில ஸ்பெஷலு. இது வந்து குறிப்பிட்ட ஒரு 4, 5 வருஷமா தான் இந்த கொய்யா பழம் இங்க கிடைக்குது. இந்த கொய்யா பழம் வந்து தைவான்லேருந்து வந்ததா சொல்றாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதே இது பாருங்க 2ம் ஒரே மாரி இருக்கு. ஆனா 2 நிறத்தில உள்ளக்க இருக்குது. அந்த வித்தியாசத்த பாருங்க. ஆனா இதனுடைய ருசி வந்து நம்மளுடைய இந்தியா கொய்யாவிலிருந்து நெறைய மாறுபட்டு இருக்கும். நம்ம இந்தியா கொய்யாவ பொறுத்தவரைக்கும் உள்ளக்க வந்து நல்லா கனிஞ்சு போய் இருக்கும். அதாவது அழுத்துனா ஈஸியா அமுங்கும். இது அப்படி செய்யாது. இந்த பழத்தினுடைய தன்மையே வேற. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இங்க இது வந்து மார்க்கெட்ல எங்க வேணாலும் கிடைக்கும். கிலோ வந்து அதிகபட்ச விலை 70 பாட்டு தான். அப்புறம் நல்ல சீப்பா கிடைக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு 30லேருந்து 40 பாட்டு 1 கிலோவுக்கு கிடைக்குது. இந்த சைஸ்ல அந்த ஆப்பிள் சைஸ்ல வர்ற கொய்யா தான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இங்க வந்து தாய்லாந்துல பெரிய கொய்யாக்கள் இருக்கும். அது ஒரு சில கொய்யாக்கள் தான் நல்ல வந்து ருசியா இருக்கும். ஆனா இந்த சைஸ்ல கிடைக்கிற கொய்யா வந்து எல்லாமே 90% ரொம்ப ருசியா இருக்கும். நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து கேட்க போகும்போது ஃபராங் சைடேங் அப்படின்னு சொன்னா அந்த உள்ளக்க வந்து சிகப்பு இந்த பிங்க் கலர்ல இருக்கும். ஃபராங் சாய்காவ்னு சொன்னா ஒயிட். ஃபராங்டா கொய்யா. தாய்ல வந்து ஃபராங்டா கொய்யா. மறந்துடாதீங்க. தாய்லாந்துக்கு வர்றவங்க இதை கேட்டு சாப்பிடுங்க. அப்படி ஒரு அலாதியான ருசியா இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.